வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் 26ஆம் எப்படி இருக்க போகுது. மிதுனராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மிதுனராசி வந்து உங்களது ராசியாதிபதி 5ல் இருக்கிறார். ஸோ சுக்கிரன் புதன் ஒரே இடத்துல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமும் குதூகலம் சந்தோஷமெல்லாம் இருக்கும். குழந்தைகளாக ரொம்ப சந்தோஷம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கொஞ்சம் குழந்தைகளாக சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காகவும் செலவு பண்ணுவீங்க. அதில் வந்து 5ல் வந்து சுக்கிரன் புதன் இருக்கும்போது காதல் மலர்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அது 4ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பட் ரொம்ப சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை தருவார்கள். 2ஆம் இடத்துக்கு வந்து குரு சனியுடைய பார்வை, வக்கர சனியுடைய குரு பார்வை இருக்கிறது. அதுவும் வந்து 8ஆம் இடத்துலேருந்து வக்கர சனின்றபோது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். திடீர்னு வராத இடத்துல வந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்கலை, ரொம்ப நாளாக வந்து சொத்துக்கள் விற்காமல் இருக்குன்றவங்களுக்கு சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கும்போது தாயாருடைய சூழ்நிலைகள், தாயாருடைய சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய வாக்குவாதங்கள் சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்கலாம். நிலபுலன்கள்லாம் வந்து விற்கணும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பேசி விற்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 5 ஸோ 5ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கும்போது சந்தோஷங்களுக்கு குறைவு இருக்காது. குழந்தைகளால் சந்தோஷம். சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வாய்ப்புகள், கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து 6ல் வந்து கேது இருக்கும்போது வேலை செய்கின்ற இடங்களில் தொழிலாளர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதி சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது பழைய நெருக்கடிகள், யார் நம்மளை வந்து பின்னாடி இருந்து டென்ஷன் பண்ணது, யார் நமக்கு வந்து மறைமுகமாக தொல்லை பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியுங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி 7 ஸோ 7ஆம் அதிபதி வந்து குரு, 7ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும். காரணம் வக்ர கிரகம். குரு வந்து வக்கரமாக இருக்கும்போது நிறைய அந்த ஈகோங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால் வந்து அந்த ஈகோவை வந்து நம்ம உடைக்கணும்னா கொஞ்சம் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. கணவன் மனைவினோட ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பொருளாதார ரீதியில் வந்து நல்ல ஒரு வளமான விஷயங்கள் மனைவியால் இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மற்ற விஷயங்கள் வந்து அப்படி இப்படி ஒரு சின்ன டென்ஷன்ஸ் இருக்கும். 8ல் வந்து சனி குரு வக்கரமாக இருக்கனால நல்ல வருமானங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. பட் இருந்தாலும் மனக்கசப்புகளை, சின்ன சின்ன கசப்புகளை உருவாக்கும் உறவுகள் நடுவில் குடும்பத்தில். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கனாலே போதும். மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி 8ல் இருக்கனால அப்பா கொஞ்சம் ஏடாவடமாக பண்ணுவார். கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா. 10 தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். பட் கொஞ்சம் டிலேயாக வரும். ஏன்னா வக்ர கிரகங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு பலன் கொடுக்குன்றனால கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய கொஞ்சம் வந்து கருத்து மூலம் கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் அப்படி இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த சனி குரு வந்து நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தாலும் மனக்கசப்புகள், மன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மனக்கசப்புகளை உருவாக்கிவிடும். குறிப்பாக குழந்தைகளுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அவங்க இப்படி பேசிடுவாங்க. குழந்தை எதாவது பேசிட்டாங்கன்னா அதனால் வந்து ஒரு மன வருத்தம் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. மற்றபடி லாபம். ஸோ 11ஆம் அதிபதி 4ல் இருக்கனால சொத்துக்களாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் நிறைய தர்க்கங்கள் வரும். ஏன்னா சூரியன் செவ்வாய் ஒன்றா இருந்ததுனாலே உங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 4ஆம் இடத்துல 10ஆம் இடத்தை வந்து சூரியன் செவ்வாய் பார்க்கலாம். தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் வர மாதிரி இருந்தாலும் நிறைய தர்க்கங்கள், நிறைய எப்போ பார்த்தாலும் வர கஸ்டமர்லாம் சண்டை போகிற மாதிரியே வரானுங்கிற மாதிரி விஷயங்களும் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாபம்லாம் இருக்கும். பட் அந்த என்னவோ என்னடா அது எப்போ பார்த்தாலும் முறைக்கிற மாதிரியே இருக்குங்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மற்றபடி இந்த வாரம் வந்து என்ன விசேஷம் பார்த்தா 20ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி அன்றைக்கி குரு கேது உங்கள் ஜாதகத்தில் ஒன்றா இருந்தாலோ, இல்லை எனக்கு வந்து பிறந்ததுலேருந்தே கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஏதாவது சித்த சமாதிகளுக்கு போயிட்டு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் கடன்கள்லாம் போய் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையுங்க. ஏன்னா வந்து இது வந்து கண்கூடான பார்த்த உண்மை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, நான் முழிச்சிட்ருக்கேன், ஒன்றுமே புரியலைங்கன்றவங்களுக்குலாம் வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். உங்களது அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு வந்து அது முன்னேற்றி செல்லும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், நல்ல பலன்களும். அதுவும் பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க. 24ஆம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகருக்கு ஒரு அரும்புல போட்டு உங்களோட சங்கடங்களை அவருடைய பிரார்த்தனையாக வைங்க. சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.